Welcome to V2 Cafe. Cook, taste, enjoy. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச எம்மியான பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வியூ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 பீஸா பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக ஸ்டவ்வில் பேக் பண்ணலாம், இன்னொன்று ஓவனில் பேக் பண்ணலாம். சிக்கன் பீஸா வந்து நார்மலாக இல்லாமல் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் பீஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பீஸாவோட பேஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு கப்பில் 250 ml வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, அதனால் வார்மான வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இப்போது 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது பீஸாவோட பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம். மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பீஸாவோட பேஸ் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது சிக்கன் பீஸா பண்ணுறதுக்காக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், சிக்கன் 70% நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எப்படி டபுள் மடங்கு உப்பி வந்துடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவை நீங்கள் பீஸா பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த ட்ரேக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய ட்ரேவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. இப்போது பீஸா பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பேஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னான பேஸ் வேணும்னா மாவை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ட்ரே ஃபுல்லாக மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து மாவை நல்லா இப்படி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம பீஸா பேஸ் சீக்கிரமாக வேகும். இதுக்கு மேலே உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது டாப்பிங்காக நான் ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு மேலே கேப்சிகமை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மேலே டாப்பிங்காக வச்சுக்கலாம். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அது மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணுறேன். காரத்துக்காக நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பீஸாவோட ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். லாஸ்ட்டாக திரும்பவும் சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டுடலாம். பேக் பண்ணுறதுக்கு பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பீஸாவையும் முன்ன சொன்ன மாதிரி அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்காக பாட்டம் ஹெவியான ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் 1 கப் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சால்ட்டு மேலே சின்னதாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டை வச்சு அது மேலே நீங்கள் பேக் பண்ண போகிற ட்ரேவை வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அவனில் பேக் பண்ணுற பீஸாவை 150 டிகிரியில் 20 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் பேக் பண்ணுறப்போ ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பீஸா கரிஞ்சு போயிடும். யம்மியான ஹோம்மேட் பீஸா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.